டேய் இதெல்லாம் ஒரு தப்பாடா? மனோ, உங்க அப்பாவை நான் பார்க்காமலே தாண்டா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, நான் அப்படியே ஒத்துக்கிட்டேன். உங்க அப்பாவோட விஷயமும் அதேதான். உங்க அப்பா அப்போ பார்டர்ல இருந்தாராம். என்னோட போட்டோவை அனுப்புனதா சொல்றாங்க. ஆனா அவர் அதை பார்த்ததா கூட ஞாபகம் இல்லையா. எல்லாம் முடிவு பண்ணி அவரு லீவுக்கு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பார்த்தாரு. அப்படிதான் எங்க கல்யாணமே நடந்துச்சு. இப்ப எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுக்கு தான் சொல்றேன், அப்பா அம்மா எதை பண்ணாலும் பசங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும். அம்மா நீங்க சொல்றதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடிமா. அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கும் நடக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படிமா முடியும்? மனோ, நாங்க உனக்காக பார்த்த பொண்ணுக்கு அப்படி என்ன தாண்டா குறைச்சல்? வந்தனா உனக்கு ஏத்த பொண்ணுடா. நம்ம தரப்புல விசாரிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சம்பந்தம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமாண்டா. உனக்கு அங்க ஒரு வேலையை ஏற்படுத்தி தர்றதா உதயா ஒத்துட்டு இருந்திருக்காரு. உனக்கு வேலை ஓகே ஆயிடுச்சுன்னா நீ வந்தனாவையும் அங்க கூட்டிட்டு போயிடலாம்ல. நீயா ஏதாவது பண்ணி வந்த அதிர்ஷ்ட தேவதைய விரட்டிடாத. சுப்ரியாவுக்கும் இதோட நல்ல சம்பந்தம் வரவே வராது. நீ அவளுக்கு வந்த அதிர்ஷ்டத்தையும் தயவு செஞ்சு கெடுத்துறாத. உன்னோட ஒரே தங்கச்சி அவளோட சாபத்தையும் உன் தலையில தூக்கி வச்சுக்காத. ஒவ்வொருத்தர் தலையிலயும் ஒவ்வொன்னு எழுதியிருக்கு. உன் தலையில இதுதான் எழுதியிருக்குன்னு நினைச்சுக்கோ. ஆசைப்பட்ட எல்லாமே யாருக்கும் கிடைக்காதுப்பா. அது மட்டும் இல்ல, நீ ஆசைப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கவ விலை மதிக்க முடியாத தங்கம் ஒண்ணும் இல்லல, வெறும் கறிக்கட்டை தானே. அவ தங்க கட்டியோ இல்ல நிலக்கரியோ அது என்னோட பிரச்சனை. மனோ, நீ தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. பொண்ண பார்த்தாச்சு, 2 வீட்டுக்கும் சம்மதம் சொல்லியாச்சு. இனிமே இதுல இருந்து பின்வாங்க முடியாதுன்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க நாளைக்கே போய் நாள் குறிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். முடிஞ்சா இந்த மாசமே கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு அவங்க ஆசைப்படுறாங்க. லீவை முடிச்சுட்டு உதயன் ஊருக்கு போகணுமா. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கல்யாண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளை மட்டும் வேற ஆளை பாத்துக்கோங்க. அப்ப இவ்ளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு பேசினது உன் மண்டையில ஏறவே இல்லையாடா? அந்த நாசம் புடிச்ச பொண்ணை போய் நினைச்சிட்டு இருக்க. அவ என்ன மயக்க மருந்து கொடுத்து இவனை வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அவ தலையில இடி விழுகணும். நம்ம பேசின அந்த சம்பந்தம் அது அந்த கல்யாணம் நடக்காது. அது சொல்றதுக்கு தான் வேலாயுதம் வந்தான். ஐயோ, என்னாச்சுங்க? நம்ம பையனை பத்தி யாரோ அவங்க கிட்ட கொஞ்சம் தப்பா சொல்லியிருக்காங்க. அப்படி யாராவது சொல்றது கேட்டு அவங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? அவங்க இங்க வந்து நம்மள விசாரிச்சிருக்கணும்ல. அது அவங்களுக்கே விருப்பம் இல்லைங்கிறப்போ அதை கேட்டு பேசியெல்லாம் என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு ஆலோசனை நம்ம முடிவே பண்ணலன்னு வச்சுக்கோ. அதாவது மனசை நம்ம அப்படிதான் மாத்திக்கணும். இருந்தாலும் நம்ம பையனை பத்தி யாரு தப்பா சொல்லிருப்பாங்க? யாரு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? இதையெல்லாம் நாம விசாரிச்சு என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வேலாயுதம் வந்து சொல்லிட்டான். காரணம் இதுதான் தெளிவாகவும் சொல்லிட்டான். அவ்வளவுதான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன். நீ நல்லா இருக்கல்ல? இல்ல, நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் அப்படி கேட்டேன். புதிய விசேஷங்கள்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பியே. எனக்கு தெரியாது. என்ன விஷயம்ப்பா? உன் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தமே. ஆமா, அது தெரியும். இனி அது நடக்க போறதில்ல. நீயாவது அதை கேட்டு சந்தோஷப்படுவல்ல? என்னாச்சுப்பா? ஏன் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க? எல்லா விஷயமும் பேசி முடிவு பண்ணியிருந்தீங்களே, அப்புறம் என்னாச்சு? வேண்டான்னு முடிவெடுத்த நம்ம இல்ல, அவங்க. அவங்களுக்கு நம்ம கூட சம்பந்தம் பண்றதுல விருப்பம் இல்லையா? என்னாச்சுப்பா? அவங்க திடீர்னு அப்படி சொல்றாங்க? பசங்களை பத்தி எல்லாரும் நல்லதா பேசணும்னு தான் எல்லா அம்மா அப்பாக்களும் ஆசைப்படுவாங்க. அப்படிதான் நான் என் பசங்களையும் வளர்த்தேன். அப்படி இருந்து குறை சொல்றாங்களே. அப்பா, விஷயத்த சொல்லுங்க. உன்னை பத்தி பொண்ணு வீட்டில் யாரோ என்னவோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. யார் என்ன சொன்னாங்க? யாரோ பிரச்சனை பண்றவங்க. அவங்களுக்கு என்ன லாபமோ இதுல? இருந்தாலும் என்ன பத்தி யார் அப்படி சொல்லியிருப்பாங்க? இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி அவங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்களாம்? நீ ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்றியா, அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இவ்வளவு தெளிவா அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்கன்னா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் யாரோ இருக்கணும்.
யாரு சொல்லியிருப்பான்னு நான் விசாரிச்சேன். கடைசியில ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாருப்பா அது? நீதான். நானா? ஆமா, நீதான். என்ன இல்லைன்னு சொல்ல போறியா? வேணும்னா நிரூபிச்சு காட்டுறேன். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லா பசங்களும் இப்படிதான். அப்பா அம்மாலாம் புத்தி இல்லாத முட்டாளுங்கன்னு நினைச்சுக்கிறது. எங்களை பத்தி நீ எந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன்னு இப்போ எங்களுக்கு தெரியுது. அப்பா நான் அப்படிலாம் எதுவும். நீ என்ன யோசிச்ச? எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா? டேய், கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு திருட்டுத்தனம் கூட பண்ண தெரியல உனக்கு. பாவம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அம்மா கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அம்மா அதை கேட்கவே இல்லை. அப்புறம் கல்யாணத்தை நிறுத்த எனக்கு இந்த வழிதான் தெரிஞ்சது. அனுபமாவை மறக்க என்னால முடியாதுப்பா. நீ போ, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா நீ தான் கல்யாணத்தை நிறுத்தினு உங்க அம்மா கிட்ட நான் சொல்லலை. அதை அவளால தாங்கிக்கவும் முடியாது. அவளோட உலகம்னு சொன்னா அது நீ நானெல்லாம் சேர்ந்துதான். அப்போ நம்மளே அவ நம்பின நம்பிக்கைக்கு துரோகம் பண்றோம்னா அதை அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? அதனால இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருந்துட்டு போட்டோம். அதனால நீ செஞ்சதெல்லாம் சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இப்படி உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுல எனக்கும் வருத்தம் தான்ப்பா. நீங்க என்னைக்குமே எனக்கு ஒரு அப்பாவாவும் ஃப்ரெண்டாவும் தான்ப்பா இருந்தீங்க. எல்லா விஷயத்த பத்தியுமே நம்ம எப்பவும் ஓப்பனா தான்ப்பா பேசுவோம். ஆனா கொஞ்ச நாளாவே அந்த நெருக்கம் நமக்குள்ள குறைஞ்சிடுச்சுன்னு தான்ப்பா எனக்கு தோணுது. அனுப்பமாவை நேசிக்கிறதையும் அவ கூட நான் நெருக்கமா இருக்கிறதையும் உங்களால தாங்கிக்க முடியாம இருக்கிறதால தான் இந்த கேப் நமக்குள்ள வந்துச்சுன்னு புரியுது. ஆனா பழைய நெருக்கம் நமக்குள்ள இருக்கிறதால தான் என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட நான் சொல்றேன். எனக்கு அனுப்பமாவா தான் பிடிச்சிருக்கு. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவளை மறக்கணும்னு நீங்களும் என்கிட்ட சொல்லாதீங்கப்பா. மனோ, ஒரு கல்யாணங்கிறது வெறும் 2 நபர்களுக்குள்ள நடக்கிறது இல்ல. 2 குடும்பங்களையோ ஒன்னாக்குற சடங்கு பாது. சேரக்கூடாத சில உறவுகள் சேராம இருக்கிறது தான்ப்பா நல்லது. எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய பல விஷயங்களை ஓப்பனா சொல்லாம மூடி மறைச்சு வைக்கிறவங்க தான் பத்மஜாவும் அணுவும். அதை நினைச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அதை எப்பயுமே நாங்க முழுசா நம்ப மாட்டோம். ஒரு குடும்பம் அழியறதுக்கு அது போதும். ஆனா சத்தியமா அவங்க எந்த உண்மையை மறைக்கலப்பா. நீங்க நம்புங்க. அவங்க முன்னாடியே என்கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட எதையும் சொல்ல வேணான்னு அவங்கள தடுத்ததே நான் தான்ப்பா. அது உண்மையா கூட இருக்கலாம். சரியா இருக்கலான்னு இல்லப்பா, அதுதான் சரி. அதான் உண்மையும் கூட. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அவ அழகா இருக்கிறதால நான் பார்த்து மயங்கிட்டேன்னு. ஒரு விதத்துல பார்த்தா அது உண்மைதான். ஆரம்பத்துல கூட அனுப்பமாவோட அழகு மட்டும்தான் என்னை கவர்ந்து இழுத்துச்சு. ஆனா நெருங்கி பழகும் போதுதான் அவ பர்சனாலிட்டி, அவளோட கேரக்டர் இதெல்லாம் தான் என்ன கவர்ந்துச்சு. ஆனா அவளை விட்டு விலக முடியாம அவளையும் என்னையும் நெருக்கமாக்குனது இதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்குப்பா. இந்த குறிப்பிட்ட காலத்துல பாவம் அவன் அனுபவிச்ச வெறும் வலியும் வேதனையும் நிறைஞ்ச கதைகள் தான்ப்பா. ஒரு ஆயுசு முழுக்க அனுபவிக்க வேண்டிய எல்லா கஷ்டங்களையும் அனுப்பமா இந்த வயசுலயே அனுபவிச்சுட்டாப்பா. அவளோட கதைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை விட்டு விலகினேன்னா அப்புறம் நான் ஒரு மனுஷனே இல்லப்பா. மனுஷத்தன்மனா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் எனக்கு நானே சொல்லிக்க வேண்டியதா இருக்கும். அப்பா, என்னோட அப்பாவா இருக்கிற, என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற, என்னோட நல்ல நெருக்கத்துல இருக்கிற உங்களை தவிர வேற யார்கிட்ட இதை என்னால சொல்ல முடியும்? அனுப்பமாவை நான் கல்யாணம் பண்ண நீங்க இதுக்கு ஒத்துக்கணும்பா. அது நடக்காதுன்னு சொல்லி நாங்க அவங்கள இந்த வீட்டை விட்டே துரத்தணும். இதுக்கப்புறம் எப்படி? அதெல்லாம் பரவாயில்லப்பா. தப்புங்கிறதே திருத்துறதுக்கு தானப்பா. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ செஞ்ச தப்பெல்லாம் நம்ம திருத்த வேணாமாப்பா. சரி, நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறேன். வழி விடுங்க, நான் போகணும். கிளம்புமா. ஆனா அப்பா கிட்ட சில உண்மைகளா சொல்லிட்டு போமா. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்ப பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு?
இனிமே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் சத்தியமா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஐயோ சரி சரி அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் விட்டுரு. இப்படி போலீஸ்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதம்மா. அதெல்லாம் கேட்டு பயந்து ஓடுற ஆள்லாம் நான் கிடையாது. நீங்க கொஞ்சம் தள்ளி அனு போங்க. அனு மகளே, நான் லைட்டா குடிச்சிருக்கேம்மா. நான் குடிக்கிறது கஷ்டத்தை போக்கதான். என் மனசு இப்போ நெருப்பா எரியுதுமா. எனக்கு யாருமா இருக்கா? அப்பா இருக்காரா? அம்மா இருக்காங்களா? இல்ல இல்லம்மா, அவங்க எல்லாருமே எப்பவே இறந்து போயிட்டாங்கம்மா. இறந்து போனவங்கள விட்டுடலாமா? ஆனா ஆனா உயிரோட இருக்கிறவங்க மனைவி இருக்கிறா, மக இருக்கிறா. ஆனா அவங்க யாருக்குமே நான் தேவையில்ல. அப்புறம் எப்படி கவலைப்படாம இருக்கிறது? எப்படி குடிக்காம இருக்கிறது? நீ சொல்லுமா, நான் குடிக்கிறது தப்பாமா? வேண்டாம், இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கேட்டு நான் மனசு மாறி போறதும் இல்ல. நீங்க நினைச்சதை சாதிக்க என்ன போய் பண்ணாலும் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்களே, அப்படியே பொண்டாட்டியும் பொண்ணும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ அனு, ஐயோ நான் உன்னுடைய அப்பாமா. ஒரு கொலைகாரனை எனக்கு மாப்பிளைய கொண்டு வந்தீங்கல்ல, அப்பவே நீங்க எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ச்சே, அந்த கல்யாணம் வேணானா வேணாமா? நம்ம வேற பார்க்கலாமா? ஆனா கல்யாணம் அந்த விஷயத்தை தான் நான் இப்ப தெரிஞ்சுக்கணும். ஓ கல்யாணம் நடக்க போற கல்யாணத்தை பத்தி இல்லம்மா, நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை பத்தி. திரும்ப பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் பைத்தியம் இல்ல, உன்னோட அம்மாவுக்கு அந்த கிழமை வாத்தியாருக்கும் தான். இல்லனா எனக்கு தெரியாம உனக்கு கல்யாணத்தை அவங்க பண்ணி வைப்பாங்களா? ஆனா நான் இப்ப வந்து கேட்கும் போது அப்படியே ஒண்ணு தெரியாதவங்க கைய விரிக்கிறாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க. அனு இங்க வாருமா, நீ இப்போ ஓப்பனா சொல்லுமா, உன் கல்யாணம் எப்பமா நடந்துச்சு? இல்லனா அதை விடுமா. உன் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னாவது சொல்லுமா. செத்துட்டானா? எல்லாம் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானா? ச்சே, தள்ளுங்க. நீ எல்லாம் ஒரு அப்பா. ஆ மனோ வா, வந்து உட்காரு. அனு வெளியே போயிருக்காளா? அவ ஸ்கூட்டியை காணும். அம்முவ ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்கா. ஐயோ, உங்களையும் அணுவையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி 2 விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன? மதுரையில நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன்னு சொன்னல, ஆ, அங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா. இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. போஸ்டிங் கூட இங்க தான். ரொம்ப சந்தோஷம். இனி வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்ல. 2வது விஷயம் இதை விட சந்தோஷமா இருக்கும். எங்களோட கல்யாணத்துக்கு என் வீட்ல சம்மதிச்சிட்டாங்க. ஒத்துக்காம இருந்தவங்கள நான் ஒத்துக்க வச்சுட்டேன். இத கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க சந்தோஷப்படாம இருக்கீங்க? அந்த அளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. மனோ, நீ என்ன சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்ச? அணுவோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டியா? எல்லா விஷயத்தையுமே எப்படி ஓப்பனா சொல்ல முடியும்? அணுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அவர் இறந்து போயிட்டாருன்னு தான் நான் இப்ப சொல்லி வச்சிருக்கேன். அப்ப அம்முவோட விஷயத்தை பத்தி எதுக்காக மனோ நீ அம்முவோட விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல? நாளை பின்ன அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை தானே. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அணுவை தானே அவங்க சபிப்பாங்க. அம்மு அணுவோட பொண்ணுதான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அது நான் மட்டும்தான். கிரண் இறந்து போனதால இனிமே உரிமை கொண்டாடிக்கிட்டு யாரும் இங்க வரப்போறது இல்ல. கல்யாணம் முடிஞ்சதும் அம்மு எங்க கூடவே இருக்கட்டும். அவளை நாங்க நல்லபடியா வளர்த்துருவோம். மனோ, சின்ன பிள்ளைங்க சொப்பு சாமா வச்சு விளையாடுற விஷயம் கிடையாதுப்பா. எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம். பொய்களை அடிப்படையா வச்சு இந்த கல்யாணத்தை செய்ய போறேன்னு சொல்ற. இது எந்த விதத்துல நியாயம்? உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. ஆனா இந்த விஷயம் மட்டும் அணுவோட காதுக்கு வந்துச்சுன்னா அதனால வரப்போற பிரச்சனை நம்ம நினைக்கிறத விட பயங்கரமா இருக்கும். இப்போ என்னோட கவலையும் அதுதான் மனோ. அணுவோட அம்மாங்கிற முறையில நான் எல்லாத்தையுமே யோசிச்சுதானே என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும். அவ வாழ்நாள் முழுக்க அழுதா நான் தாங்க மாட்டேன். என்னோட ஒரு ஆசை அதுதான். நீங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை தீரவே தீராது. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்ம தான் நம்பணும். அணுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும்னு நான் உறுதியா சொல்றேன். நான் அவளை காயப்படுத்த மாட்டேன். கல்யாணத்தை பத்தி நானே அணுக்கிட்ட தெளிவா பேசிக்கிறேன்.
சரி நான் கிளம்புறேம்மா. என்ன அனு, என்ன ஆச்சு? சொல்லுமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? என்ன என்ன சொல்ற அனு? என்ன தேவலமா பேசுற? எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்களா? நீ விஷயம் என்னன்னு சொல்லு அனு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்பான்னு சொல்ற அந்த ஆளு இன்னைக்கும் என்ன வழியில தடுத்து நிறுத்தினாரு. அந்த ஆளு திரும்ப வந்துட்டாரா? என் கல்யாண விஷயத்த தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இனி அந்த ஆள் என் முன்னாடி வந்தா நான் என்ன சொல்லணும்? இதே மாதிரி இப்படி கேட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன்கிட்ட வந்தாருல்ல, அன்னைக்கே நீ அவருக்கான பதில சொல்லிட்ட. அப்புறம் திரும்பவும் எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறாரு? இன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு வேற இருந்தாரு. எப்போ கல்யாணம் நடந்துச்சு, யார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எல்லாம் அவருக்கு தெரியணுமா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. உன் அம்மாவும் மாமாவும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு ரோட்ல நின்னு கத்தி பேசிட்டு இருக்காரு. என் அப்பான்னு எல்லாருக்கும் தெரியும்ன்றதாலதான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா என்ன மீறி ஏதாவது பண்ணிருப்பேன். அந்த ஆளு போதையில என்னென்னமோ உளறாருமா. இந்த ஊரை விட்டு எங்கன்னா போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரை தொந்தரவு பண்ணாம என்னைக்காவது உதவி இருக்காரா? அந்த ஆளுக்கு பயந்துதாமா நாம இப்ப இங்க வந்து தங்கி இருக்கோம். இப்ப இங்கே வந்துட்டாரு. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சரி, இது போதுமா? இப்ப சொல்லுங்கம்மா. அனு, கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட அம்மாக்களோட மனசும் நெருப்பு மாதிரி தாமா இருக்கும். தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தாமா இருக்கும். அந்த நெருப்பு அணைஞ்சு மனசு அமைதியாகணும்னா பொண்ணு பாதுகாப்பான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நம்பணும். இப்போ கொஞ்ச நாளாவே நான் அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கேன். என் மனசுல ஒரு சின்ன நெருப்பு இல்லானு பெரிய அக்னி குண்டமே எரியுது. என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சேங்கிற டென்ஷன் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கானு. இப்போ இதெல்லாம் ஏமா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாவே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அனு. அதுக்காக தான் இப்ப இத உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, என் விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நெகட்டிவா பேசுறதுக்காக நான் ஒன்னும் இங்க உட்கார வைக்கலானோ. நான் சொல்றத நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இது என்னோட கல்யாண விஷயம் தானம்மா? அப்போ என்னோட கருத்தை நான் தான் நம்ம சொல்லணும். முதல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நீ பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன். சரிம்மா, நீங்க சொல்லுங்க. சில காரணங்களால பல நேரங்கள்ல மனோவோட சம்மந்தம் நடக்காம போயிடுச்சு. ஆனா இப்பவும் மனோ உன்னை விரும்புறாமா. எனக்கும் அண்ணனுக்கும் இந்த சம்பந்தம் ஓகே ஆனோ. உனக்கும் மனோவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். வீட்ல எல்லாரும் எதிர்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மனோ சொல்லிட்டான். இப்போ உன்னோட விருப்பம் என்ன? இப்போ நான் என்னோட கருத்தை சொல்லலாம்ல? சொல்லுமா. மனோவை எனக்கு பிடிக்குமா. கல்யாணமும் பண்ணலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பல காரணங்களால அது நடக்காம போனதால என்னோட ஆசைலாம் குறைஞ்சு போச்சுன்றதுதான் உண்மை. அனு, மனோவோட இந்த கல்யாண சம்பந்தம் நீ வேண்டான்னு சொல்றியா? அப்படி நான் சொல்லவே இல்லையம்மா. அப்போ அளவுக்கு நான் இப்போ ஆர்வமா இல்லைன்னு தான் சொல்ல வரேன். உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இப்போ எனக்கு இல்ல. அப்புறம் காலம் முழுக்க நீ இப்படி தனிமரமாவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது கண்டிப்பா நடக்காதானோ? நான் அப்படி சொல்ல வரலமா. இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்லைன்னு தான் சொல்றேன். அப்போ நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உனக்காக எவ்வளவு காலம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன்னு தான் மனம் சொல்றான். ஆனா அதுக்காக காலம் முழுக்க காத்துட்டு இருக்க முடியுமா? நீயே சொல்லு. எனக்காக யாருமா அவனை காத்திருக்க சொன்னது?
அவனுக்கு அவசரம்னா அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்த ஒருத்தன் கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த பத்தி நானும் மனோவும் பேசிக்கிறோம். மனோவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற பிடிவாதமோ இல்ல அந்த அளவுக்கு காதலும் எனக்கு சுத்தமா இல்லம்மா. அப்போ மனோவுக்கு பதிலா வேற யாரையாவது நாங்க பாக்கட்டுமா? உனக்கு பிரச்சனை இல்லையே? யாரா இருந்தாலும் எனக்கு இப்ப கொஞ்சம் டைம் வேணும். அது எவ்வளவு நாளுன்னு இப்போ என்னால சொல்ல முடியாதுமா. அப்போ என் மனசுல எரியற நெருப்ப அணைக்க உனக்கு விருப்பம் இல்ல, அப்படிதானே? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. அதெல்லாம் டைம் வரும்போது தானா நடக்கும். கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்றாங்கல்ல. முதல்ல நம்ம வீட்டையே சொர்க்கமாக்கலாம். அதுல நானு அம்மா அம்மு மட்டும் இருப்போம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். ஹாய் மனு, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? 35 நிமிஷம் ஆச்சு. நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? நீ எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் கால் பண்ணேன் 2 தடவை. 2 தடவை நீ போனை எடுக்கவே இல்ல, கட் பண்ணிட்ட. திரும்ப கால் பண்ணவும் இல்ல. ஐம் சாரி. ஆஃபீஸ்ல இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன். அதனால தான் நான் கட் பண்ணேன். திரும்ப என்னால கால் பண்ணவும் முடியல. சாரி மனு. சரி, அதை விடு. நேத்து நான் கால் பண்ணப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு ஆபீஸ்ல இருந்து நீ சீக்கிரம் வரதா தானே சொன்னேன். அதனால தான் நானும் சீக்கிரம் கிளம்பி இங்க வந்தேன். அதான் நான் சொன்னேன்ல, ஆஃபீஸ்ல இன்னைக்கு வேலை அதிகம். அதான் என்னால சீக்கிரம் வர முடியல. அனு, கொஞ்ச நாளா உனக்கு என்னதான் ஆச்சு? முன்னாடில ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணுவேன். இப்போ நான் கால் பண்ணா டைம் இருந்தா கூட கொஞ்ச நேரம் தான் பேசுறேன். அதுவும் கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுவேன். உனக்கு என்னதான் ஆச்சு? ஏய், எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. இல்ல, உனக்கு தான் அப்படி தோணுதுன்னு அதெல்லாம் இல்ல. நினைக்கிறேன். உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. எனக்கு தெரியல என்ன மாற்றம்னு நீயே சொல்லு மனு. உனக்கு இப்போ பழைய அன்பு என் மேல இல்ல. அதுதான் பெரிய மாற்றமே. நீ தேவையில்லாம அப்படி நினைக்கிற மனு. அனு, நம்ம கல்யாண ஏற்பாடுகளை இப்போ திரும்பவும் ஆரம்பிக்கலாம். எல்லா விஷயத்தையும் திரும்ப நமக்கு சாதகமா மாத்தணும். பாத்தியா, இதுதான் 2வது மாற்றம். என்ன? நான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறப்போ நீ அதை பத்தி கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம இருக்க. உனக்கு என்ன இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா? ஏன் இப்படி நடந்துக்கிற? என்னவோ கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு எனக்கு தோணுது. அனு, இப்ப நீ என்ன சொல்ற? எல்லாத்தையும் நமக்கு சாதகமா மாத்த நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். கடைசி நேரத்துல நீ இப்படி சொன்னா எப்படிமா? அனு, உன் மனசுல என்ன இருந்தாலும் சரி, ஓபனா பேசு. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு வேணும். அதுக்கு என்ன காரணம்னாவது சொல்லு. அது சம்திங் பர்சனல். ஓ, பர்சனல். இப்போ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடுவுல அப்படி எந்த பர்சனலும் இல்லையே. இப்போ என்ன திடீர்னு புதுசா ரகசியம்? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை மனு. ஆனா அது என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் நான் சொல்லல. ஏன் கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பர்சனல் இருக்கு? அனு, உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? மனு, பின்ன என்னதான் பிரச்சனை? எதுக்காக நீ நம்மளோட கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? காத்திருக்கிறதால எனக்கும் அதை தெரிஞ்சுக்க உரிமை இருக்குல்ல. என்னால அம்மாவையோ அம்மாவையோ விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க இப்போ விருப்பமே வர மாட்டேங்குது. கல்யாணம்னு சொன்னா பண்ணிக்கணும்ன்ற ஆசை மனசுக்குள்ள வரணும். அப்போதான் அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப என் மனசுல அப்படி ஒரு ஆசையே இல்லை. எனக்கு தெரியும். அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உன் மனசுல இருந்தே இந்த ஆசை போயிடுச்சுல, அதானே? ஆமா, அப்படிதானே நினைக்கிறேன். அனு, அம்மு நீங்க தத்தெடுத்து வளர்த்த பொண்ணுன்னு உனக்கு தெரியும்ல. அவ மேல இவ்ளோ பாசமா இருக்கணுமா? அந்த அனாதை பொண்ணுக்காக நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையை நீ கெடுக்கணும்னு நினைக்கிறியா? அனாதைகளை நேசிக்கவும் சில பேர் தேவையில்லை மனோ. நீ தான் இப்ப நேசிச்சாகணுமா என்ன?
எல்லாம் இருக்கவங்களுக்கு இல்லாமையோட வலி தெரியாது மனோ. நாம நேசிக்கவும் நம்மள நேசிக்கவும் நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்கிறதால நமக்கு பாசத்தோட அருமையே தெரியாது. ஆனா யாருமே இல்லாதவங்கள நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லாதவங்கள நாம நேசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மாற்றமே நமக்கு புரியும். அன்புன்ற பெரிய வெள்ளம் மனசுக்குள்ள ஊற்றா பெருகிடுச்சுன்னு இந்த இலக்கியத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைன்னு நாமளும் புரிஞ்சுப்போம். அந்த அன்பு வெள்ளம் நமக்குள்ள பாயிறத உண்மையிலேயே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதே அன்பு திரும்ப நமக்கும் கிடைச்சதுன்னு வை, அப்பதான் நம்மளால சொர்க்கம்னா என்னன்னே புரிஞ்சுக்க முடியும். நான் இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து நீ எனக்கு பைத்தியம்னு கூட நீ நினைச்சுக்கலாம் மனோ. ஆனா உண்மையிலேயே இது கூட ஒரு விதமான பைத்தியம் தான், அன்புங்கிற பைத்தியம். உனக்கு கொஞ்சமாவது என் மேல அன்பு இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ நான் காத்திருந்தே ஆகணும்னு தான் நீ சொல்றல்ல? எனக்காக நீ காத்திருந்தே ஆகணும்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்லை மனோ. அதெல்லாம் உன்னோட விருப்பம்தான். நான் கல்யாணத்துக்கு எப்போ ரெடி ஆகுறனோ அப்போ நீ தனியா இருந்தா நாம அப்ப யோசனை பண்ணலாம். என்னால இப்ப அதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஓப்பனா பேசினதுக்கு தேங்க்ஸ். ஐயோ, ஸ்கூல் விட்டுருப்பாங்க மனோ, அம்மு காத்துட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். மனோ, still we are friends. நீங்க காலையிலே வருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நீ கூப்பிட்டதுமே ஓடி வர்றதுக்கு என்னால் முடியுமாம்மா? ரிட்டையர்ட் ஆகிட்டேங்கிறதுனால உன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டுமே என் வேலை கிடையாது இல்லையா? சதீஷுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக நான் நடந்து என் காலில் போட்டிருந்த செருப்பு தேஞ்சை தான் வச்சோம். பொண்ணோட அழகை மட்டும் பார்த்தா பத்தாது, குடும்ப பெருமையும் பார்க்கணும்ல. அடுத்த மாதம் அவன் லீவுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு முன்னால அவனுக்கு ஏற்ற ஒரு சம்பந்தத்தை ரெடி பண்ணணும். அதுக்காகத்தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு நடுவில் உனக்கு 1000 பிரச்சனைகள். எனக்கு உங்களை தவிர வேற யாருன்னே இருக்கா? அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் தானே எனக்காக எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு ஆறுதலுக்கும் தீர்வுக்கும் உங்களை மட்டும் தானே நான் கூப்பிடுவேன். அப்படி வரது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் இனிமே கூப்பிடல. உன்னை கூப்பிட வேண்டான்னு நான் உன்னை சொன்னேனம்மா. எனக்கும் நிறைய வேலைகள் இருக்குன்னு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இதுல பானுமதி வேற, நான் அவளுக்காக எதையுமே பெருசா பண்றதில்லைங்கிற கவலைகள் வேற அவளுக்கு. வயசாகும்போது பொம்பளைங்க அதிகமா புலம்புவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் அதை நேர்லயே அனுபவிக்கிறேன். உன் விஷயத்த சொல்லு. மனோ அணுவை பத்தி தானே பேச போறேன். ஒரு பக்கம் எல்லாம் சரியாகி வரும்போது இன்னொரு பக்கம் பிரச்சனை ஆயிடும். மனோ எனக்கும் கால் பண்ணான். வீட்டில் யாரும் ஏத்துக்கலனாலும் அணுவை அவன் ஏத்துக்கிறதுக்கு சம்மதம்னு தான் சொன்னான். நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேனே. என்னதான் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. செய்யறது எல்லாமே தப்பா போகுதோன்னு எனக்கு தோணுது. மனோவோட விஷயத்திலயும் எனக்கு இப்போ சந்தேகம் வருதுனே. ஏன், என்னாச்சு பத்மா? எல்லாம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி சொல்ற? சுடுதண்ணில விழுந்த பூனை பச்சை தண்ணிய பார்த்தா கூட பயப்படுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கேன். என்னோடையும் என் மகளோடையும் வாழ்க்கையை பாருங்கண்ணே. கல்யாணமாகி பல வருஷத்துக்கு அப்புறமா தான் என் புருஷனோட குணமே மாற ஆரம்பிச்சது. ஆனா அணுவோட விஷயத்துல கல்யாணம் ஆன அன்னையில இருந்தே கிரண்ணோட குணம் அப்படியே மாறி போச்சேனே. இதுக்கும் மனோவுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஒரு தப்புமே பண்ணாத எங்களை தண்டிக்கவும் கண்ணீர் வடிக்க வைக்கவும் தாலி கட்டின கணவனுங்க துளி கூட யோசிக்கவே இல்லையேனே. அப்படி பார்த்தா ஒரு சரியான காரணம் இருக்கிறதுனால மனோ கூட நாளைக்கு அணுவை தொந்தரவு பண்ணலாம். அணுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் அதனால அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னும் மனோ இப்பவும் பெருசா எடுத்துக்கலனாலும் எதிர்காலத்துல அவ குணம் மாறாதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? இப்போ கொஞ்ச நாளாவே இந்த எண்ணம் என் தூக்கத்தை கலைச்சுக்கிட்டே இருக்குண்ணே. நீ என்னம்மா இந்த மாதிரி இப்ப முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்க? ராமச்சந்திரன் ஒரு சந்தேக பிராணி, அந்த கிரண் ஒரு சைக்கோ. 2 பேருமே மனநோயாளிங்க தான். அவனுங்க பண்ற தப்ப இந்த அளவுக்கு முதிர்ச்சியா இருக்கிற மனோ பண்ணுவான்னு நினைக்கிறியா நீ?
இத பாருமா, இப்படியெல்லாம் நீ யோசிச்சேன்னா அனுவோட கல்யாணத்தை பண்ணவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் மனோ ரொம்ப நல்ல பையன். சீக்கிரமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருமா, அதுதான் நல்லது. ஆனா அனு இப்ப என்னடானா எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்றா. ஏன் அப்படி? அம்முவும் அனுவும் அந்த அளவுக்கு இப்ப நெருக்கமாயிட்டாங்கண்ணே. அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என்னால என்னென்ன பண்ண முடியும்? 2 பேரும் ஒரே வீட்ல தானே இருக்காங்க. பத்மா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அம்முவை டெம்பரவரியா எங்கேயாவது மாத்தணும்னு சொன்னேன். அதை இன்னும் லேட் பண்ண வேண்டாம். அப்படி அம்முவை எங்கேயாவது மாத்தினாதான் அனுவுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். நானும் அதை பத்தி யோசிச்சு பார்த்தேனே. அம்முவை விட்டு பிரியறதுனா அது எனக்கும் கஷ்டம் தானே. அவளும் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவா. ஆனா நான் யோசனை பண்ணி பார்த்ததுல இதை தவிர வேற எந்த வழியுமே தெரியலம்மா. நான் நல்லா யோசனை பண்ணி பார்க்குறேம்மா. 4-5 நாளுக்குள்ள நான் ஒரு ஐடியா பண்றேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு நாள் எல்லா பிரச்சனையும் தானா முடிவுக்கு வரும். மனோவோட விஷயத்துல நீ சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி அம்முவை பிரிச்சாகணும். யாருக்கும் தெரியாம அதை செஞ்சாகணும். செஞ்சே ஆகணும். இறங்க அம்மு. பாத்து பாத்து. அத கொஞ்சம் எடுத்து கொடுக்கா. நான் எடுத்துட்டு வரேன் அம்மு, நீ உள்ள போ. வேண்டாம், நான் எடுத்துட்டு போறேன். எடுத்து கொடுக்க. இந்தா. இப்படி கொடுக்கா. பாத்து. தோ பாத்தீங்களா, புது ட்ரெஸ்மா அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூல் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ இவளை கூட்டிட்டு எங்க போன? நாம எங்கெல்லாம் போனோம்னு நீ அம்மா கிட்ட சொல்லு, அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க பார்க்குக்கு போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அப்புறம் ட்ரெஸ் வாங்க போனோம். அப்புறம் நம்ம வேற எங்க போனோம்க்கா? நல்ல யோசனை பண்ணி பாரு. மறந்துட்டேன்க்கா. ஐயோ, அதோட பேர் என்னக்கா? மால். நாங்க மாலுக்கு போனோம்மா. நான் இதை இப்பவே போடவாக்கா? போட்டுக்கோ, ஆனா அது அழுக்காக்கிட கூடாது. நில்லுமா. முன்னாடி நீ அடிக்கடி நான் தான் அம்முவை கொஞ்சி செல்லம் கொடுத்து கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அதே வார்த்தைய உன்னை பார்த்து நான் சொல்றேன். அவளை எதுக்காக இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்கிற? இத பத்தி நாம ஏற்கனவே எத்தனையோ தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோமேமா. நான் அவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போறதோ, அவ விரும்புற ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதோ எனக்கு புது விஷயம் இல்லையம்மா. ஆமா, இப்ப எதுக்காகமா இத சொல்றீங்க? சில உண்மைகளை நீ அடிக்கடி மறந்து போயிடுறியோன்னு எனக்கு தோணுது. அப்பெல்லாம் அத நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் மறந்து போன எந்த உண்மைய இப்ப நீங்க எனக்கு ஞாபகப்படுத்த போறீங்க? அம்மு கூட ரொம்ப க்ளோஸா இருக்க வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? அம்மு இன்னொருத்தரோட குழந்தைங்கிறத நீ மறந்துடாத. ஒரு அனாதை குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவும் அடைக்கலத்தையும் நீ மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அத ஞாபகம் வச்சுக்க. இது இப்படியே போனா அவளை நாம பிரியிற அன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அன்னைக்கு ஏன் பொண்ணு அழறத நான் பார்க்க விரும்பலானும். அதனாலதான் நான் இத உன்கிட்ட சொல்றேன். கிழக்க போறோமா? ஆமா,
அம்முவ ஒரு வேளை அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். எப்போ வேணும்னாலும் அவங்க வரலாம். அம்முவ கூட்டிட்டு போயிடலாம். ஒருவேளை இனிமே எப்பவுமே அம்முவ பார்க்க முடியாத நிலைமை கூட வரலாம். போய் என்னையும் அம்மாவையும் பிரிக்க நீங்க இப்ப வேணும்னே போய் சொல்றீங்கம்மா. நான் எப்பவாவது உன்கிட்ட போய் சொல்லிருக்கேனா? இல்ல இல்ல, இதுவும் உண்மைதாம்மா. எப்ப வேணாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாம். அவங்க உரிமைய அவங்க கேட்கலாம். அப்போ அம்முவை நாம அனுப்பணும். அனுப்ப முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஆரம்பத்துல இருந்தே அம்மு கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காதன்னு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி அவங்களுக்கு தோணும் போது விட்டுட்டு போகவும், அவங்களுக்கு தோணும் போது வந்து கூட்டிட்டு போகவும் இவன நாயா பூனையா? ஒரு உயிர் உள்ள குழந்தைமா. அப்படி இவளை கொடுக்கலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி நீ மட்டும் சொன்னா எப்படிமா? வாங்கினவ நான் தானேம்மா. உரிமையானவங்க வந்து கேட்கும்போது திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. எங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் அதுதான். அம்மு ஒன்னும் அந்த அளவுக்கு சின்ன பொண்ணு இல்லல்லம்மா. அப்படி கூட்டிட்டு போறதா இருந்தா அவகிட்டயும் கேட்கணும் தானே. அவ ஒருவேளை ஒத்துக்கலன்னா? ஒரு குழந்தையோட கருத்துக்கு சட்டப்படி எந்த ஒரு மதிப்பும் இல்ல. அதனால அளவுக்கு அதிகமான அன்பும் எதிர்பார்ப்பும் எதுவும் தேவையில்லை. எப்ப வேணாலும் ஒரு நாள் நம்ம வீட்டு வாசலுக்கு வரலாம். அம்முவை வழி அனுப்ப நாம தயாரா இருக்க வேண்டிய நேரம் அது. அம்மா, நானும் இப்ப சந்தோஷமா ஒண்ணும் அப்படி ஒரு முடிவை எடுக்கலானோ. இவ்வளவு நாளும் சொந்த மக மாதிரி வளர்த்துட்டு இப்படி திடீர்னு ஒரு நாள் கண்காணாத இடத்துக்கு அனுப்புறதுனா என்னோட மனசும் பொண்ணை விட பயங்கரமா வலிக்குது. ஆனா அதை தாங்கிக்க என்னோட மனசுக்கு கொஞ்ச நாளாவே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். கழட்டிட்டு போ அம்மு. அம்மு, நீ வந்துட்டியா? அம்மா எனக்கு தாகமா இருக்குமா. அம்மு, உன்கிட்ட தானே ஷூவை வெளியே கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்க்கா, அப்புறமா கழட்டி போடுறேன். என்ன ஷூவாலியா தண்ணி குடிக்க போற? நான் உனக்காக பால் எடுத்து வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு வரேன். முதல்ல தண்ணி கொடுங்கம்மா, தாகமா இருக்கு. ஏண்டி, நீ என்ன தண்ணி இல்லாத ஊர்ல இருந்தா வந்த? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ்வளோ தண்ணி தாகம் எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் வாங்கி கொடுத்திருப்பேன்ல. அப்ப உங்களுக்கும் தாகமா தான் இருந்துச்சாக்கா? எனக்கு தாகம்லாம் ஒன்றும் இல்லை. நீ குடிக்கிறத பார்த்ததால நானும் குடிச்சேன். தண்ணி தாகம்லாம் உனக்கு சரியாயிடுச்சுல. இப்ப போய் நீ எல்லாத்தையும் மாத்திட்டு வா போ. சீக்கிரமா வா அம்மு, பால் குடிக்கணும். சரியா? அம்மா, நாளைக்கு நான் திருநெல்வேலி வரைக்கும் போறேன். திருநெல்வேலிக்கா? ஆமா, ஆலிஸ் அக்கா கூட. எதுக்காக? அது வந்து ஆலிஸ் அக்காவோட கம்பெனி இருக்குல்லம்மா, அதோட லைசன்ஸை ரெனிவல் பண்ணணும். அதான். அதுக்கு நீ ஏன் போற? அதெல்லாம் அவங்களே பாத்துக்க மாட்டாங்களா? ஆலிஸ் அக்காவே அதை பண்ணிடுவாங்கம்மா. நான் கூட சும்மா துணைக்காக போறேன். அவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு போனோம்ல, தனியா எப்படிமா போக முடியும்? கார்ல போறீங்க? எதுக்கு? அந்த ஊர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்கு. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெயின்ல கிளம்பி வந்துருங்க. அங்க எப்படியும் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு தான் போக வேண்டியதா இருக்கும். காலையில தாம்மா நாங்க வருவோமே, அதனால தாம்மா கார்ல போறோம். யாராவது வெயிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போவாங்களாமா? சரிம்மா, அப்படின்னா அவங்க பொண்ணை கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போலாமா, ஆனா சாண்ட்ராக்கு ஏதோ எக்ஸாம் இருக்கா, அதனாலதான் என்ன கூட்டிட்டு போறாங்க. இது என்ன கவர்மெண்ட் ஆபீஸ் விஷயமா? போன உடனே எல்லாம் சீக்கிரம் நடந்து முடியறதுக்கு. நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் திரும்ப கண்டிப்பா வந்துடலாமா? லைசன்ஸ் கண்டிப்பா நாளைக்கு ஒரே நாள்ல கிடைக்க போறது இல்ல. முதல்ல ட்ரெஷரிக்கு போனோம், அதுக்கப்புறம் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நாங்க திரும்ப வந்துருவோம். அதுக்கப்புறம் எல்லாம் தானாவே நடக்குமா? சரி அனு, நாளைக்கு சாயங்காலமே நீ திரும்ப வரதா இருந்தா நீ போயிட்டு வா. வந்துருவம்மா, நான் ஆலிஸ் அக்கா கூட தானே போறேன். அக்கா, நானும் கூட வருவா. திரு திரு
அம்மா அந்த இடத்தோட பேர் என்னம்மா? என்ன பேரா வேணாலும் இருக்கட்டும், அவ்வளவு தூரம்லாம் நீ ஒண்ணு போக வேணாம். நானும் கூட வரேன்க்கா. நீ தலையெல்லாம் ஒண்ணு ஆட்டாத. நீ அவ்வளவு தூரம்லாம் இவ்வளவு ஒண்ணு கூட்டிட்டு போக வேணாம். இவளும் கூட வரட்டுமேமா? நீ என்ன அனு பேசிட்டு இருக்க? இவ்வளவு கூட்டிட்டு போக போறியா? அதுவும் அவ்வளவு தூரம்? கார்ல தானம்மா போறோம். இவ பாட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து வர போறா. நீ இப்போ இவளையே எதுக்காக கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. நீ அங்க போய் ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கிட்டு இருப்ப. அந்த சமயம் இவளை யார் பாத்துப்பா? அதெல்லாம் பரவாயில்லம்மா, என் கூட தானே, நான் பாத்துக்கிறேன் இவள. என்ன அனு, நீ நாளைக்கு இவ ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? கிளாஸ கட் பண்ணிட்டு நாளைக்கு உன் கூட ஊருக்கு வந்தா நல்லா இருக்குமா? ஆமா ஆமா, இவ என்ன பெரிய ஐஏஎஸ்கா படிக்கிறா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இவளுக்கு ஒரு நாள் லீவ் போட்டாலும் பெருசா எதுவும் ஆக போறது இல்லம்மா. இவள நீ கூட்டிக்கிட்டு அங்க போய் நீ என்ன பண்ண போற? தேவையில்லாம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டயர்ட் ஆகி அப்புறம் அந்த டயர்டு போக இன்னும் 3 நாள் லீவ் எடுக்கணும். அம்மா, குழந்தைங்க சின்ன வயசுலயே நிறைய டிராவல் பண்ணி பழகணும். அப்பதான் அவங்க உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. விதவிதமான ஆளுங்க கூட பழக கத்துப்பாங்க. இது எதுவுமே இல்லாம தான் உன்னை நான் வளர்த்தேன். அதனால இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல நீ இவளை கூட்டிட்டு போக வேணாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.